வணக்கம். கரலாக்கட்டைக்கான 3வது பயிற்சி. கரலாக்கட்டை கையில் எடுத்து காலை கொஞ்சமாக அகலமாக வச்சுருங்க. நீங்கள் பயிற்சி செய்யுங்க, நான் விளக்கப்படுத்தி சொல்கிறேன். இந்த பயிற்சியை கவனித்து பாருங்க. கரலாக்கட்டை வலது கையில் இருக்குன்னா இடது காலை கீழ் நோக்கி இறக்கணும், எதிர் எதிர் திசையில். அதாவது கரலாக்கட்டை ஒரு கையில் இருக்குது, காலை ஆப்போசிட்டில் கீழே இறக்குறோம். காலெல்லாம் திருப்பி திருப்பி செய்யணுமா? செய்யும் பொழுது மேல் நோக்கி பார்க்கணும். சரிங்களா? இந்த பயிற்சியை செய்யும் பொழுது காலெல்லாம் கவனித்து பாருங்கள். நல்லா திருப்பணும், 2 காலையுமே திருப்பணும். அடுத்தது கண்கள் மேல் நோக்கி இருந்தால் தான் அந்த பயிற்சி உங்களுக்கு தெளிவாக வரும். இந்த பயிற்சி செய்வதனால என்ன பலன்? நம்முடைய முட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய தசை நன்கு வலுவடையும். எளிமையான முறையில் வலுப்படுத்துறதுக்கான ஒரு நல்ல பயிற்சி. கரலாக்கட்டைங்கிறது தோள்பட்டையை மட்டும் வலுப்படுத்துறது கிடையாது, உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் வலுப்படுத்தும். அதை நம்ம பயிற்சி செய்யும் போது கொஞ்சம் நுண்ணமாக, அதாவது நுணுக்கமாக கவனித்து பார்த்து பிரித்து உணரலாம். இந்த பயிற்சியை ஊசல்னு சொல்லுவோம். இதில் நிறைய பாடங்கள் இருக்குது. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு தரேன். நீங்களும் செஞ்சு பார்த்து அதுக்கு எப்படி உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு பதிவிடுங்க. போதும். நன்றி. வாழ்க வளமுடன்.